நாட்டின் விடுதலையில் மகாத்மா காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என்று ஆளுநர் RN ரவி பேசியது கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. சபாநாயகர் அப்பாவு, தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் பலரும் ஆளுநர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதனை தற்போது காணலாம். If you look at the history of national freedom movement led by Mahatma Gandhi, after 1942, it was a non-event. Nothing was happened. We were all busy fighting ourselves. Because Muslim League under leadership of Muhammad Jinnah was fighting for separation, a separate homeland. So we were divided. RSS இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், படித்தவர்கள், உயர் ஜாதியினர் 11 பேர் தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்தார்கள். துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தவர்கள் 11 பேர். 11 பேரும் RSS சித்தாந்தத்தில் உள்ளவர்கள், உயர் ஜாதியினர், அனைவரும் படித்தவர்கள். மகாத்மா காந்தியை பொறுத்தளவில் மிகப்பெரிய தேசபக்தர் என்று சொல்வதை விட மிகப்பெரிய ராமர் பக்தர். ராம பக்தனையே சுட்டு கொண்டவர்கள். இந்தியாவில் மிகப்பெரிய தேச தந்தை கோட்சே என்று சொல்லுகிறார் அந்த அம்மா. அதே வழியில் தான் நம்முடைய RN ரவி அவர்களும் அவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நம்ம இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியில் உலகமே அவருடைய அமைதியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஐயா RN ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போதும் மதிப்பதில்லை. இது மத சார்பற்ற நாடு என்று இருக்கின்றது. அவர் பொது வெளியில் இதே போல மத சார்புள்ள நாடுதான் என்று பேசுகின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு மதிக்கிறார் என்று பாருங்கள். நமக்காக பாடுபட்டு எல்லோருக்காக இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியையே கொச்சப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். RSS சித்தாந்தமே அதுதான். ஆகவே அதை அரசியலமைப்பு சட்டப்படி RN ரவி அவர்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சென்னையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை ஒன்று இருக்குது, கீழ்ப்பாக்கத்தில். அந்த மருத்துவமனையில் எந்த குடியரசுத் தலைவர் இவர் ஆளுநர் நியமித்தார்களோ அந்த குடியரசுத் தலைவர் அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அவர் விரைவாக சென்று உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளித்து விரைவில் அவர் குணமடைய செய்வதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திர போராட்டத்திற்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நான் கேட்கிறேன் இதே ஆளுநரை, சுபாஷ் சந்திர போஸை பேசுகிறீங்கள, அந்த சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸ் கட்சி கொடுத்ததை தவிர பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு உங்க கட்சியில் இருந்த பிஜேபியிலிருந்து யாரையாவது முன்னிறுத்துவதற்கு தைரியம் இருக்கா உங்களால? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.